உலகின் தலைசிறந்த உயிர் வேதியியலாளர் மார்ட்டின் ஸ்மெல்லி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1927 ஏப்ரல் 1 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய ஆர்கைல் அண்ட் பியூட்டில் இருக்கிற ராத்தசேல வில்லியம் தாமஸ் ஸ்மெல்லிக்கும் ஜீன் கிரக் ஸ்மெல்லிக்கும் மகனாக பிறக்கிறார் ராபர்ட் மார்ட்டின் ஸ்டூவர்ட் ஸ்மெல்லி. இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக ராத்தசேலையே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் சர்ச்சில் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு தேவாலயத்தில் மந்திரி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. மார்ட்டின் ஸ்மெல்லிக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் வீட்டிலிருந்தே போதித்து வந்தாங்க. இதன் காரணமாக மார்ட்டின் ஸ்மெல்லி ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் இறை நம்பிக்கையுள்ள குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1932ஆம் ஆண்டு மார்ட்டின் ஸ்மெல்லிக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஸ்காட்லாண்டோடைய ஆர்கைல் அண்ட் பியூட்டில் இருக்கிற ராத்தசேயிலிருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டிக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஹை ஸ்கூல் ஆஃப் டண்டி அப்படின்ற ஒரு ப்ரைவேட் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இது பேரளவில் ஹை ஸ்கூல் ஆஃப் டண்டி அப்படின்னு இருந்தாலும் இந்த ஒரு ப்ரைவேட் டே ஸ்கூலில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து 1932ஆம் ஆண்டிலிருந்து மார்ட்டின் ஸ்மெல்லி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை மார்ட்டின் ஸ்மெல்லி படித்து வந்தாங்க. அடுத்து 1937ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் மார்ட்டின் ஸ்மெல்லி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே ஹை ஸ்கூல் ஆஃப் டண்டியில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்குண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால மார்ட்டின் ஸ்மெல்லி தொடர்ந்து அங்கே இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது மார்ட்டின் ஸ்மெல்லி சயின்ஸ் அறிவியல்லாம் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல், வேதியியல் இந்த 2 பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் மார்ட்டின் ஸ்மெல்லி படித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1942ஆம் ஆண்டு இவருடைய 15 வயசில் மார்ட்டின் ஸ்மெல்லியோடைய அப்பா இந்த ஹை ஸ்கூல் ஆஃப் டண்டி இங்கிருந்து இவரை ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியிலிருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோ அகாடமி அங்கே இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் இந்த ஹை ஸ்கூல் ஆஃப் டண்டியில் இவருடைய 10th கிரேட் வரைக்கும் 1942 வரைக்கும் மார்ட்டின் ஸ்மெல்லி படித்தாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியிலிருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு அனுப்பி கிளாஸ்கோவில் இருக்கிற கிளாஸ்கோ அகாடமியில் இவரை சேர்த்துறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹை ஸ்கூல் ஆஃப் டண்டியை விட இந்த கிளாஸ்கோ அகாடமி இங்கு தான் அறிவியல் பாடங்கள் கற்பிக்கிறதுல குவாலிட்டி ஜாஸ்தி இருந்தது. ஸோ இதன் காரணமாக தான் இவருடைய அப்பா இந்த கிளாஸ்கோ அகாடமியில் மார்ட்டின் ஸ்மெல்லியை சேர்த்துருந்தாங்க. ஸோ அந்த கிளாஸ்கோ அகாடமி அப்படின்றது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் தான். ஸோ அங்கே சேர்ந்து இவருடைய உயர்கல்வியை தொடர்ந்து படித்து 1944ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் மார்ட்டின் ஸ்மெல்லி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை கிளாஸ்கோ அகாடமியிலேருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே கிளாஸ்கோலேயே இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸுக்கு மார்ட்டின் ஸ்மெல்லியை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் அங்கே இவரை சேர்த்துறாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸில் ஜாயின் பண்ணி மார்ட்டின் ஸ்மெல்லி பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸின் போது பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி இந்த உயிரியல், வேதியியல் இந்த 2 பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்து வந்தாங்க. ரொம்ப நல்லாவே படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் படிக்கிற காலகட்டத்திலேயே உயிரியல்லையும் வேதியியல்லையும் நிறைய ஆராய்ச்சிகளை மார்ட்டின் ஸ்மெல்லி மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இந்த 2 பாடங்களும் இணைஞ்ச பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி இணைஞ்ச பயோகெமிஸ்ட்ரி உயிர் வேதியியல் அதில் மார்ட்டின் ஸ்மெல்லி அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதில் நிறைய பரிசோதனைகளையும் இவர் பண்ண தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக டிஎன்ஏ, ஆர்என்ஏ இது போன்ற விஷயங்கள் பற்றிலாம் ரொம்ப சிறப்பாகவே மார்ட்டின் ஸ்மெல்லி இவருடைய பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கல்வியின் போது நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க.
வந்தாங்க. இதுக்கப்புறம் 1947ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதில் மார்டின் ஸ்மெல்லி இவருடைய பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ்ல இருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனடியாக இவர் வந்து நேஷனல் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறாங்க. இவர் வந்து அறிவியல் படிச்சிருந்தனால. குறிப்பாக இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ அங்கே அனுப்பப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ராயல் ஸ்காட்ஸ் ஃபியூசிலியர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட், ஒரு படைப்பிரிவு, அதில் வந்து மார்டின் ஸ்மெல்லி ஒரு சயின்டிஸ்டாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ வெறும் 20 வயது தான் மார்டின் ஸ்மெல்லிக்கு இருந்தது. இதுக்கப்புறம் அந்த ராயல் ஸ்காட்ஸ் ஃபியூசிலியர்ஸ் அங்கேருந்து இவர் வந்து இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து இங்கிலாந்துடைய வில்ஷரில் இருக்கக்கூடிய போர்டன் அங்கே இவர் அனுப்பப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய போர்டன் டவுன் அப்படின்ற ஒரு சயின்ஸ் அண்டு டிஃபென்ஸ் டெக்னாலஜி கேம்பஸ் அங்கே இவர் அனுப்பப்படுறாங்க. அங்கே தான் வந்து கெமிக்கல் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிடிஇ அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. இந்த கெமிக்கல் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான ஒரு ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக வந்து வேதியியல் சார்ந்து உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான முறைகள் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கெமிக்கல் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து மிக முக்கிய பங்களிப்புகளை இந்த காலகட்டத்திலலாம் கொடுத்து வந்தாங்க. ஸோ அப்போ இவரும் மார்டின் ஸ்மெல்லியும் வந்து அந்த போர்டன் டவுனில் இருக்கிற கெமிக்கல் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி நர்வ் கேஸஸ் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்குறாங்க. நர்வ் கேஸஸ் அப்படின்றது வந்து டாக்ஸிக் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இது வந்து நரம்பு மண்டலம் நர்வஸ் சிஸ்டத்தில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் அப்படின்ற நரம்பு தூண்டுதல்களின் கடத்தி, அதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடியது தான் இந்த நர்வ் கேஸஸ் அப்படின்ற நச்சு வாயு. ஸோ இதை வந்து சமாளிக்கிறதுக்காக, அதாவது இந்த நர்வ் கேஸஸ்னால் பாதிக்கப்படுறவங்களுக்கு அதிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக சிகிச்சை முறைகள், அதுக்கப்புறமா அதை தடுக்கிறதுக்குண்டான அந்த நர்வ் கேஸஸை ஏற்படாமல் அதை தடுக்கிறதுக்குண்டான வழிமுறைகள், ஸோ அதெல்லாம் பற்றின ஆராய்ச்சிகளானது இந்த கெமிக்கல் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் மார்டின் ஸ்மெல்லினால் மேற்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இந்த மாதிரி நேஷனல் சர்வீஸில் இவர் வந்து ராயல் ஸ்காட்ஸ் ஃபியூசிலியர்ஸ், அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு இவைகளில் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1949ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் ஒட்டுமொத்தமாக இந்த நேஷனல் சர்வீஸில் இருந்து மார்டின் ஸ்மெல்லி வந்து விலகிடுறாங்க. விலகினதுக்கு அப்புறமா இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே போயிடுறாங்க. இங்கிலாந்தோடைய வில்ச்சரில் இருக்கிற அந்த போர்டனில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே இந்த காலகட்டத்தில் மார்டின் ஸ்மெல்லி போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே வந்து ஜேம்ஸ் நோர்மன் டேவிட்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தாங்க. அவர் கீழே ஒரு அசிஸ்டண்டாக உதவியாளராக 1949ஆம் ஆண்டு மார்டின் ஸ்மெல்லி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி 1950 காலகட்டத்தில் இவர் வந்து அந்த ஜேம்ஸ் நோர்மன் டேவிட்சன் அப்படின்ற பேராசிரியருக்கு ஒரு உதவியாளராகவும், இன்னொரு பக்கம் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோலையே சயின்டிஃபிக் லெக்சர்ஸ் கொடுக்கக்கூடிய, அறிவியல் விரிவுரைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராகவும் மார்டின் ஸ்மெல்லி வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. மேலும் இவர் வந்து பயோகெமிக்கல் நிறைய ரிசர்ச்சில் இவர் வந்து இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1954ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் மார்டின் ஸ்மெல்லி வந்து ஃப்ளோரன்ஸ் மேரி டெவ்லின் ஆடம் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃப்ளோரன்ஸ் மேரி டெவ்லின் ஆடம் அப்படின்றவங்க வந்து ஒரு ஃபிசிஷியன், மருத்துவராக இருந்தாங்க, ஒரு பெண் மருத்துவராக இருந்தாங்க. ஸோ அவங்கள 1954ஆம் ஆண்டு மார்டின் ஸ்மெல்லி திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு மார்டின் ஸ்மெல்லிக்கும் இவருடைய மனைவியான ஃப்ளோரன்ஸ் மேரி டெவ்லின் ஆடம் ஸ்மெல்லி இவங்க 2 பேருக்குமே வந்து குழந்தைகளும் பிறந்தது. அதாவது மார்டின் ஸ்மெல்லிக்கும் இவருடைய மனைவியான ஃப்ளோரன்ஸ் மேரி டெவ்லின் ஆடம் ஸ்மெல்லி இவங்க 2 பேருக்கும் வந்து குழந்தைகளும் பிறந்தது. இது மார்டின் ஸ்மெல்லியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் மார்டின் ஸ்மெல்லி வந்து பல்வேறு ஆராய்ச்சிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக இந்த சூழ்நிலை மாற்றங்கள், அதில் வந்து உயிர் வேதியியல், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் வேதியியல் தன்மைகள் அதெல்லாம் வந்து எப்படி அடாப்ட் ஆகுது அப்படின்ற அது குறித்த ஆராய்ச்சியை மார்டின் ஸ்மெல்லி இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு வந்தாங்க. இதன் முடிவை வந்து இவர் ஒரு ஒர்க்காக எழுதி பயோகெமிக்கல் அடாப்டேஷன் டு என்விரான்மெண்டல் சேஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இந்த ஒரு ஒர்க்கை மார்டின் ஸ்மெல்லி எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1960 காலகட்டத்தில் மார்டின் ஸ்மெல்லி வந்து பல்வேறு கௌரவங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து
இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜி ஐபி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜி எஃப்ஐபி அப்படின்ற ஃபெல்லோஷிப்பை 1960 காலகட்டத்தில் மார்டின் ஸ்மெல்லி பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1964 ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவர் இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஒன்று வந்து இந்த மார்டின் ஸ்மெல்லி வந்து ஜேம்ஸ் நார்மன் டேவிட்சன் அவர் கீழே தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜேம்ஸ் நார்மன் டேவிட்சன், அதுக்கப்புறமா ராபர்ட் கேம்பல் கேரி, அதே மாதிரி வந்து ஹேமஸ் மன்ரோ அப்படின்னு இன்னொரு நபர், அதே மாதிரி மைக்கேல் ஸ்டோக்கர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 4 நபர்கள் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1964 ஆண்டு மார்டின் ஸ்மெல்லி வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1964 ஆண்டு மார்டின் ஸ்மெல்லி பெறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மார்டின் ஸ்மெல்லி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியாகவே பதவி உயர்வை அடைஞ்சிடுறாங்க. ஸோ அந்த காலகட்டம் வரைக்கும் இவர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியராக இருந்து வந்தாங்க. இந்த 1966 ஆண்டு தான் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியா உயிர் வேதியியல் பேராசிரியராக மார்டின் ஸ்மெல்லி வந்து நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக கேத்கார்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி, அதாவது கேத்கார்ட் அப்படின்னா மிஸ்டர் கேத்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு உயிர் வேதியியல் நிபுணர் இருந்தாங்க. அவருடைய இறப்பின் பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் கேத்கார்ட் ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டது. அந்த ஒரு பேராசிரியர் பதவியில் 1966 ஆண்டு மார்டின் ஸ்மெல்லி தான் முதல் நபராக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கேத்கார்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி இன் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ. ஸோ அந்த ஒரு கௌரவத்தை மார்டின் ஸ்மெல்லி வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் இதே 1966 ஆண்டு ஃப்ரம் மாலிக்யூல்ஸ் டு மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, இதை வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு புக்காக இருந்தது. இதை மார்டின் ஸ்மெல்லி எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் வந்து அணுவினுடைய மூலக்கூறுகள் ஆரம்பித்து ஒரு மனிதன் உருவாகிற அந்த தோற்றம் வரைக்கும் அதுக்குண்டான அந்த சயின்டிஃபிக் அந்த ஒரு விஷயங்கள் அந்த அறிவியல் சார்ந்து எப்படி வந்து மனிதனுடைய உடல் அப்படியே வந்து உருவாகி ஒரு மனிதன் வந்து உயிர் பெறுறான். ஸோ அது குறித்து இந்த ஃப்ரம் மாலிக்யூல்ஸ் டு மேன் அப்படின்ற இந்த ஒரு ஒர்க்கில் 1966 ஆண்டு மார்டின் ஸ்மெல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா மார்டின் ஸ்மெல்லி வந்து இன்னும் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. குறிப்பாக டிஎன்ஏ குறித்த ஆராய்ச்சியை இவர் மேற்கொண்டாங்க. அதன் முடிவை வந்து எ மேட்டர் ஆஃப் லைஃப் டிஎன்ஏ அப்படின்ற டைட்டிலில் 1969 ஆண்டு மார்டின் ஸ்மெல்லி எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1970 ஆண்டு மார்டின் ஸ்மெல்லி வந்து த பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீராய்டு ஹார்மோன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, இதை வந்து மார்டின் ஸ்மெல்லி எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. JF பென்விக் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் கூடயும் சேர்ந்து இந்த மாதிரியான ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் மார்டின் ஸ்மெல்லி எழுதி பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. இதுக்கப்புறமா 1971 ஆண்டு பிளாஸ்மா லோகோப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதை மார்டின் ஸ்மெல்லி எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது 1972 ஆண்டு. இந்த காலகட்டத்தில் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தி பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் லிபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புக்கு, அதாவது கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தி பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் லிபிட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு, இது 1972 ஆண்டு மார்டின் ஸ்மெல்லி வெளியிட்டாங்க. இவர் வெளியிட்டதுலேயே 2 முக்கியமான புத்தகங்களில் இதுவும் ஒன்று. 1966 ஆண்டு இவர் வெளியிட்ட ஃப்ரம் மாலிக்யூல்ஸ் டு மேன் அப்படின்றது. அடுத்து 1972 ஆண்டு இப்போ இவர் வெளியிட்ட இந்த ஒரு கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தி பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் லிபிட்ஸ் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒர்க்ஸாக இருந்தது. இந்த மாதிரி மார்டின் ஸ்மெல்லி தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு புத்தகங்கள் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வெளியிட்டு ஒரு பயோகெமிஸ்டாக உயிர் வேதியியலாளராக சிறந்து விளங்கி வந்தாங்க. இந்த நிலையில் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக 1976 ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா பொதுச் செயலாளராக 1976 ஆண்டு மார்டின் ஸ்மெல்லி நியமிக்கப்படுறாங்க. இதன் பிறகும் கூட மார்டின் ஸ்மெல்லி வந்து இன்னும் எக்கச்சக்கமான ரிசர்ச் ஒர்க்ஸை வந்து தொடர்ச்சியாக எழுதி வெளியிட்டு வந்தாங்க. குறிப்பாக இந்த யூகரியாட்டிக் ரைபோசோம்ஸ் அப்படின்ற உயிர்வேதியியல் பண்பு அது குறித்து மார்டின் ஸ்மெல்லி இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த யூகரியாட்டிக் ரைபோசோம்ஸ் அதனுடைய கட்டமைப்பு மற்றும் அதனுடைய உருவாக்கம் இது குறித்து ஒரு ஒர்க்கு 1980 காலகட்டத்தில் த ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபார்மேஷன் ஆஃப் யூகரியாட்டிக் ரைபோசோம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் மார்டின் ஸ்மெல்லி எழுதி அந்த ஒரு ஒர்க்கை
புக்கையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மாதிரி மார்ட்டின் ஸ்மெல்லி வந்து தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. மேலும் மார்ட்டின் ஸ்மெல்லி வந்து ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி உயிர் வேதியியல் பேராசிரியராகவும் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து வந்தாங்க. இவரை சுற்றி நிறைய மாணவர்கள் எந்நேரமும் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக பயோகெமிஸ்ட்ரியை மாணவர்களுக்கு மார்ட்டின் ஸ்மெல்லி கற்பிக்கும் விதம் இருந்தது. ஏன்னா மார்ட்டின் ஸ்மெல்லி வந்து பயோகெமிஸ்ட்ரி உயிர் வேதியியலை மாணவர்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் கற்பித்து வந்தாங்க. மேலும் நிறைய பரிசோதனைகள்லாம் பண்ணி கூட ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியாக இவருடைய பொறுப்பை மார்ட்டின் ஸ்மெல்லி ரொம்ப சிறம்பட செஞ்சு வந்தாங்க. இதனாலேயே நிறைய சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் மார்ட்டின் ஸ்மெல்லி வந்து ஈர்க்கப்பட்டிருந்தாங்க. இவர்னால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈர்க்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி மார்ட்டின் ஸ்மெல்லி வந்து இவருடைய வாழ்க்கை முழுவதும் இவருடைய பங்களிப்புகளை புத்தகம் வழியாகவும் ஆராய்ச்சி முடிவுகள் வழியாகவும் ஒரு பேராசிரியர் பதவியாக டீச்சிங் வழியாகவும் செஞ்சு வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபருக்கு 1986ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய பைசென்டனரி மெடல் அப்படின்ற அந்த ஒரு பதக்கமானது இவருக்கு வழங்கப்பட்டு இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. பிறகு இதே 1986ஆம் ஆண்டு அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்ற பதவியிலிருந்து வயது முதிர்ச்சியின் காரணமாகவும் இவருடைய உடல்நல குறைபாடு இவருக்கு ஏற்பட்டது. ஸோ அதன் காரணமாகவும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. ஸோ 1976 1986 வரைக்கும் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக மார்ட்டின் ஸ்மெல்லி வந்து இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் மார்ட்டின் ஸ்மெல்லிக்கு உடல்நல குறைபாடு பாதிப்பு இருந்தது. அது வந்து பெரிய அளவில் குணமடைய முடியல மார்ட்டின் ஸ்மெல்லினால். ஸோ இறுதியாக 1988ஆம் ஆண்டு மார்ச் 12 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 61வது பர்த்டே வர்றதுக்கு 20 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய 60 வயதில் மார்ட்டின் ஸ்மெல்லி இறந்து போயிடுறாங்க. ஸோ 61வது பர்த்டே வர்றதுக்கு 20 நாட்களுக்கு முன்னாடி 1988 மார்ச் 12 அன்னைக்கு இவருடைய 60 வயதில் மார்ட்டின் ஸ்மெல்லி இறந்து போயிடுறாங்க. மார்ட்டின் ஸ்மெல்லி இறந்து போயிட்டாலும் இவர் வந்து அறிவியலுக்கு ஆற்றின பங்களிப்புக்காக இவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் அந்த யூனிவர்சிட்டி ஸ்மெல்லி பிரைஸ் அப்படின்னு சொல்லி இவரை கௌரவப்படுத்துறதுக்காக மார்ட்டின் ஸ்மெல்லியோடைய பேரில் ஒரு அவார்டானது அறிவிக்கப்பட்டது. அது இன்னைக்கு வரைக்குமே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் பயோகெமிஸ்ட்ரியில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஒரு ஸ்மெல்லி ப்ரைஸ் அப்படின்ற அந்த ஒரு ப்ரைஸ் ஆனது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து வழங்கப்பட்டு வருது. இதுக்கு முக்கிய காரணம் மார்ட்டின் ஸ்மெல்லி வாழும்போது அறிவியலுக்கு ஆற்றின பங்களிப்பு தான். குறிப்பாக இவர் எழுதின 2 முக்கிய புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேராசிரியராக இவர் இருந்த அந்த பங்களிப்பு, குறிப்பாக அந்த கேத்கார்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியாக இவர் செய்த அந்த அந்த டீச்சிங் பண்ண அந்த விஷயங்கள். ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் மார்ட்டின் ஸ்மெல்லியோட இறப்பின் பிறகும் இவரை நினைவு கூறும் விதமாக இந்த ஸ்மெல்லி பிரைஸ் அப்படின்ற வடிவில் இருந்து வருது. ஸோ இப்பேற்பட்ட மார்ட்டின் ஸ்மெல்லி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.